ஹலோ கைஸ். நீட்டுக்காக மிகப்பெரிய போராட்டம் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இதுக்கான போராட்டம் அங்க இங்க நடக்குது. ஆனா போராட கூட உங்களுக்கு எல்லாம் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போய் உள்ள வைக்கிறாங்க. சில சைடு தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்து அமைப்பினர் நீ டெல்லியில எதுக்கு நடக்கிற அந்த போராட்டத்துக்கு எதிரா இங்க போராட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி போராட்டத்தை நடத்த விடாதீங்க, ஒன்றிய அரசே அடிச்சாங்க துரத்துங்க, கரப்பாம்பூச்சி அப்புறம் மிதிச்சு நசுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம தமிழர்களே எந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா, என்னடா வடக்கன்ஸ் தமிழனா மாறிட்டான், தமிழன்ஸ் பண்ணா வடக்கனா மாறிட்டான், உங்களுக்கு எல்லாம் எங்கடா போச்சு அறிவு அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க. சரி, இது அரசியல், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நீட் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம், இதுக்கு பின்னாடி உள்ள லட்சக்கணக்கான மாணவர்களோட நிலைமை, இத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இதுல அரசியல் பேச போறதே இல்ல சுத்தமா. ஆனா இந்த வீடியோ இந்தியாவில ஒருத்தவங்களும் பார்க்க வேண்டியது. தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. நீட் எக்ஸாம்ல என்னென்ன பிரச்சனை, ஒருத்தவன் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவன் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வெளியே வர்றான், அவன் ஃபுல்லா டாக்டரா வெளியே வர்றானா, இல்ல எப்படியாவது மக்கள் கிட்ட கொள்ளையடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வர்றானா? டாக்டர் அப்படின்னால என்ன, அது ஒரு சேவை. ஆனா அந்த சேவை மனப்பான்மையோட வெளியே வரானான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது. இந்த நீட் எக்ஸாமுக்கு எதுக்காக இவ்வளவு போராட்டம் நடக்குது? ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து மாநில அரசு எல்லாமே இந்த நீட் எக்ஸாமுக்கு எதிராக குரலை கொடுக்குறாங்க? எதுக்கு இத்தனை மாணவர்கள் சூசைட் பண்றாங்க? லட்சமா கோச்சிங் சென்டர்ல படிச்சவங்க மட்டும்தான் பாஸ் ஆகுறான். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாஸ் பண்ண மாட்டான். இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன?